ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனார்களை போற்றி. விருச்சிகராசி நேர்களுக்கு வணக்கம். விருச்சிகராசி நேர்களுக்கு 40 வருஷத்துக்கு நல்லா இருக்குதுங்க. மிகச்சிறப்பாக இருக்க போகிறீங்க. கஷ்ட நஷ்டமெல்லாம் தீரப்போகுது, பண வரவு அதிகமாக போகுது, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. நிம்மதி, ஒரு மனிதனுக்கு நிம்மதி தான் ரொம்ப முக்கியம். தவம் இருந்தாலும் கிடைக்காதது நிம்மதி. நிம்மதியை கொடுக்குறது என்ன சார் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு நிம்மதியை கொடுக்குறது தூக்கம். தூக்கம் பெரிய வரப்பிரசாதம். தூக்கம் நல்லபடியாக இருந்துச்சுன்னா மறுநாள் பொழுதில் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். நிம்மதியாக எந்திக்கலாம். நிம்மதியாக இருந்துச்சா தான் அடுத்தடுத்து காரியங்களை பண்ண முடியும். ஸோ வேத ஜோதியத்தின்படி தூக்கம் ஒரு மனிதனுக்கு நல்லா வரணும்னா ராசியில் சந்திரன் நல்லா இருக்கணும், சந்திரன் கெட்டு போகாமல் இருக்கணும். சுக்கிரன் புதன் இவங்களாம் நல்லா இருந்தால் ஒரு மனிதனுக்கு நல்லா தூக்கம் வரும். இந்த வீடியோ பதிவில் விருச்சிக ராசிக்கு உள்ள கண் திருஷ்டி, பிறருடைய பார்வை, அதாவது எப்படின்னா நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, அது கண் திருஷ்டியாக இருக்கலாம், பிறருடைய சாபமாக இருக்கலாம், பிறர் உங்களை பார்த்து பெருமூச்சு விட்டுருக்கலாம், மற்ற காரியங்கள் பண்ணியிருக்கலாம். பில்லி சூனியம் ஏவலுங்கிறாங்க, உங்களுக்கு ஆகாத காரியத்தை சிலர் செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்மளால் மீற முடியாது. பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். தூக்கம் கெட்டு போயிடும். அதுதான் ஒரு மனிதனை கெடுக்கணும்னா தூக்கம் கெட்டு போயிடும். ஒரு மனிதனுக்கு பிரச்சனை வருதுன்னா அறிகுறி என்னென்னா தூக்கம் கெட்டு போயிடும். அடுத்து குடும்பத்தில் பணப்பழக்கம் குறைஞ்சிரும், ஒத்துமை குறைஞ்சிரும். சரியா? இப்படி சில பிரச்சனைகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ரிசல்ட் என்னென்னா முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். சரியா? வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும், கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ இதிலிருந்து எப்படி சார் வெளியே வரலாம் அப்படின்னோம்னா, விருச்சிக ராசிக்கு ஒரு 4 தாந்திரிக பரிகாரங்கள் சொல்கிறேன். வேத ஜோதிடத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், லக்கண ரீதியாக சொல்கிறேன், ராசி நட்சத்திரத்துக்கு சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோவில் ஒரு 4 விஷயங்களை சொல்கிறேன். அந்த 4 விஷயங்களை நீங்கள் 4 மாதத்துக்கு செஞ்சிட்டிங்கன்னா, அடுத்தடுத்து செஞ்சிட்டிங்கன்னா 40 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. அந்த விஷயங்கள் விசாகம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரமும் பண்ணலாம். எந்த லக்கணத்தில் பண்ணலாம். தசாபுத்தி என்ன நடந்தாலும் பண்ணலாம். புதன் திசையோ, கேது திசையோ, சுக்கர திசையோ, சூரிய திசையோ, சந்திர திசையோ செய்யலாம். சில பேருக்கு அந்த திசைக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் கூட நடக்கும். இப்போ சுக்கர திசை மிடில் நடக்கும் உங்களுக்கு. சரியா? மிடில் ஆர்டரில் நடக்கும். அவங்களுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இருக்கும். ஏன்னா 20 வருஷம் சாலிடாக சுக்கர திசை நடக்கும் விருச்சிக ராசிக்கு. அவங்களுக்கு இப்போ நான் சொல்கிற இந்த தாந்திரிக பரிகாரங்களை செஞ்சீங்கன்னா அந்த 20 வருஷமும் வளமாக இருக்கும். 20 வருஷம் நீங்கள் நல்லா இருந்தாலே வாழ்க்கையில் செட்டில் ஆகிடலாம். குறிப்பாக சுக்கர திசை மத்தியம வயசில் வரும் விருச்சிக ராசிக்கு. ஸோ சுக்கர திசை விருச்சிக ராசிக்கு நல்லா இருந்துச்சுனாலே வாழ்க்கை நல்லபடியாக அமையும். ரைட் நேயர்களே, பொறுமையாக கேளுங்க. எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப் நம்பரை அணுகுங்க. இந்த நம்பரை நான் கொடுத்துருக்கேன், 8807457629. மற்ற எதாக இருந்தாலும் நீங்கள் அணுகிக்கலாம். ஃபோன்லாம் பண்ணி கேட்காதீங்க. ஏன்னா ஃபோனில் டக்குன்னு ரிசல்ட் சொல்ல முடியாது, ஆன்சர் சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசனை பண்ணி தான் சொல்லணும். மற்ற ஜென்ரலான தகவல்னால் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ விருச்சிக ராசிக்கு ஒரு முன்னேற்றம் நல்லா இருக்கணும், விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணும் அப்படின்னோம்னா தூக்கம் நல்லா தூங்கி எந்திக்கிறவங்களுக்கு சுகமான வாழ்வு இருக்கும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம்னாச்சும் தூங்கணும். தூக்கத்தை கொடுக்குறவர் சந்திரன் தான். ஆனால் சந்திரன் உங்கள் ராசியில் நீசம் அடைவார், பிரச்சனை இல்லை. சரியா? தான் வீட்டுக்கு அவர் 5ஆம் வீட்டில் தான் நீசம் அடைகிறாரு, நீசம் அடைகிறாரு, ஸ்தான பலம் பெறுவார். ஏன்னா சந்திரன் சொந்த வீடு கடகத்தில் உங்கள் ராசிநாதன் நீசம் அடைவார், உங்கள் ராசியில் சந்திரன் நீசம் அடைவார். ஸோ செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு அப்படின்னா 2 பேர் வீட்லேயே 2 பேர் நீசம் அடைவாங்க. சந்திரன் நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல, சூரிய காந்தரத்தில் இருந்தாருன்னா ஓரளவு நல்ல அமைப்பு தான். குரு சுக்கிர தொடர்பு புதன் சம்மந்தப்பட்ட இருந்தாலுமே நல்ல பலன்களை கொடுப்பாரு. பொதுவாக விருச்சிக ராசியில் சந்திரன் வளர்க்கணும்னா நீங்கள் சூரிய காந்தரத்தில் பிறக்கணும். இந்த ஒரு 3 மாதத்தில் பிறக்கக்கூடாது. சந்திரன் அந்தளவுக்கு சிறப்பாக பலன்களை செய்ய மாட்டார். எந்த மாதம் சார்? ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இந்த 3 மாதத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் அந்தளவு வேல்யூபலாக இருக்க மாட்டார். சந்திரனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்பா வழியில் ரொம்ப பெருசாக முன்னேற்றம் இருக்காது. காரிய அனுகூலம், பேரு புகழ், அந்தஸ்து வாழ்க்கையில் பெருசாக சாதிக்க முடியாது. ஸோ இவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ முக்கியமான வீடியோ பார்க்கப்படுகிறது. சந்திரன் வளர்க்கணும். சந்திரன் வளர்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செயல் பண்ணலாம். ஏன்னா ராசிக்கு பாக்கியாதிபதி 9 குடையவன், 9ஆம் இடங்கிறது பெருங்கோணம். அதுபோல் சுக்கிரன் ராசிக்கு கலஸ்தர ஸ்தானாதிபதி, அயன சேன போக ஸ்தானாதிபதி. சுக்கிரன் உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்தாருன்னா நல்லா தூங்குவீங்க, நல்ல ஒரு காரியம் பண்ணுவீங்க, கணவன் மனைவி உறவு நல்லாயிருக்கும். சரியா? சுக்கிரன் சந்திர கேந்திரத்தில் இருக்கணும், இல்லைன்னா கோணத்தில் இருக்கணும். இப்போ நீங்கள் விருச்சிக ராசியில் பிறந்தீங்கன்னா சுக்கிரன் கும்பத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம். சிம்மத்தில் இருந்தாலும் பகம பெறுவார், இருந்தாலும் ராசி கேந்திரத்தில் இருப்பார். ராசிக்கு கர்மஸ்தானாதிபதி வீட்டில் இருக்க ஒரு பரவாயில்ல. 5, 9 இருந்தாருன்னா சூப்பர். மிதுனத்திலேயோ ரிஷப் 5ஆம் 9ஆம் இடங்கிறது கடகத்தில் இருக்கலாம், பகமப்பட்டாலும் 9ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லைனா 5ஆம் இடம் மீனத்தில் இருக்கலாம், உச்சம் அடைவார்.
ஸோ விருச்சிக ராசியில் சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல உச்சம் அடைஞ்சிட்டாருன்னா கையில் காசு பணம் நல்லா இருக்கும். சரியா, நல்லா இருப்பீங்க. அயனசேன போகம் இருக்கும். எனக்கும் நல்லா இருக்கும். குடும்பத்தில் தாம்பத்தியத்தில் நல்லபடியாக இருப்பீங்க. ஸோ சந்திரனுக்கு வந்து சுக்கிரன் வந்து கேந்திர கோணத்தில் இருக்கணும். அதே நேரம் புதன் வந்து சந்திரனுக்கும் கேந்திர கோணத்தில் இருக்கணும். புதனும் சுக்கிரனும் சேர்ந்து தான் போவாங்க. ஒன்று 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இருப்பாங்க, இல்லை முன்பின் இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் விருச்சிக ராசி, புதன் வந்து கும்பத்தில் இருக்கிறாரு, சுக்கிரன் வந்து மீனத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அருமையான அமைப்புங்க. இந்த ஜாதகர் வந்து கொடுத்து வைத்தவர், நல்ல ஜாதகம் இது. கும்பத்தில் இருக்கிற புதன் வந்து சாஸ்திர ஆராய்ச்சியை கொடுப்பாரு, தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னெடுத்து கொடுப்பாரு, தனக்கு பிடிச்ச வீட்டை பார்ப்பார். கும்பத்திலிருந்து 7ஆம் பரிவாக சிம்மத்தை பார்ப்பார். நல்ல அமைப்பு. இவங்களாம் நல்லா இருப்பாங்க வாழ்க்கையில். சரியா நேர்களே, இதுதான் ஜோதிடம். சரியா, விருச்சிக ராசி நீங்கள் லக்கணம் எந்த லக்கணத்தாச்சும் பிறந்துட்டு போங்க. ஆனால் கிரக அமைப்பெல்லாம் ஒன்று தான். லக்கணங்கிறது ஏதோ ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. அது குறிப்பாக வந்து நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். இந்த ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இந்த லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணத்துக்கெல்லாம் இந்த அமைப்பில் இருந்துச்சுன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா இந்த லக்கணக்கு வேண்டிய சுக்கிரனும் புதனும் ஸ்தான பலம் பெற்று நல்ல நிலைமையில் இருப்பாங்க. ஓகே நேர்களே, இப்போ வந்து சப்ஜெக்ட் என்னென்னா தூக்கத்தை கொடுக்கறதுக்கு வந்து சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் தங்களுக்குள்ள கேந்திர கோணத்தில் இருக்கணும். ரைட் சார், இந்த கிரகங்கள்லாம் அப்படி சரியில்லை, எனக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப சங்கடப்படுறேன், என்ன செய்யலாம்? ஜாதகத்தை ஜோசியர்கிட்ட கேட்டாலும் அவர் அந்தாங்கிறாரு, ஒன்றும் நடக்க மாட்டேக்கு, நானும் கும்பிடாத சாமி இல்லை, எல்லாம் செய்கிறேன் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்க என்ன செய்யலாம்னா, நான் சொல்கிற ஒரு 4 வழிபாடு சொல்கிறேன். 4 வழிபாடை அடுத்தடுத்து பண்ணுங்க. எப்போ சார் பண்ணணும் அப்படின்னா, வளர்பிறை காலத்தில் பண்ணணும். அமாவாசை முடிஞ்சு வருகிற வளர்பிறை காலம். இன்றைக்கி அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை காலம் தான். இன்றைக்கி வந்து சப்தமி தேதி. சரியா, இந்த காலத்தில் கூட செய்யலாம். வருகிற பௌர்ணமி வந்து பிப்ரவரி 1ஆம் தேதி, தைப்பூசத்தை முன்னிட்டு தை பௌர்ணமி. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல நடக்கும். நல்ல அமைப்பு தான். இந்த காலத்தில் நீங்கள் செய்யலாம். வந்து அந்த தாந்திரிக பரிகாரம் ஒன்று வந்து எலுமிச்சம்பழம் எல்லா வீட்லேயும் இருக்கணும். சரியா, எலுமிச்சம்பழம் வந்து விருச்சிக ராசிக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது. சூரியனோட அனுக்கிரம், அது ஒரு தேவக்கனி, ராஜகனி. சூரியனோட அனுக்கிரம் பெற்றது எலுமிச்சம்பழம். அதனால தான் சிவன் கோயிலையும் சக்தி கோயிலையும் வைக்கிறாங்க, முருகப்பெருமான் கோயிலையும் இருக்கும். மற்ற எந்த கோயிலையும் எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. அம்மன் கோயில், சிவன் கோயில், முருகப்பெருமான் கோயில், விபூதி எங்கெல்லாம் கொடுக்குறாங்களோ அங்கெல்லாம் எலுமிச்சம்பழம் இருக்கும். மற்ற இடத்துல எலுமிச்சம்பழம் இருக்காது. அது காரணம் வந்து என்னென்னா, அது சிவனுடைய சக்தி பறிச்சது, சூரியனோட அம்சம். சூரியன் வந்து விருச்சிக ராசிக்கு வந்து 10 கூடையவன், கர்மஸ்தானாதிபதி. நீங்கள் செய்கிற காரியம் நல்லா இருக்குன்னா அப்படின்னா எலுமிச்சம்பழம் வந்து உங்கள் வீட்டில் இருக்கணும். நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க, அரசியலில் இருக்கிறீங்க, ஆளுகள் வச்சு வேலை பார்க்குறீங்க, ஒரு நிர்வாகம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையில் எலுமிச்சம்பழம் இருக்கணும். எலுமிச்சம்பழம் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக வந்து விருச்சிக ராசி பார்க்கப்படுகிறது. பூஜை ரூமில் எப்போயுமே உங்கள் வீட்டில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்கணும். சரியா, அதை வச்சு தான் நீங்கள் வந்து பூஜிக்கணும், மந்திரம் சொல்லணும். அதுபோல் நெல்லிக்காயும் இருக்கணும். நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழம் இருக்கிற வீட்டில் வந்து சூரிய நாராயண யோகம் இருக்கும். சரியா, சூரிய நாராயண யோகம் வந்து வீட்டில் இருக்கணும்னா நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழம் வீட்டில் இருக்கணும். நெல்லிக்காய் வந்து வீட்டில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாலும் சரி, ஊறுகாய் போட்டாலும் சரி. ஊறுகாயில் வந்து மகாலட்சுமி இருக்கா. சரியா, நெல்லிக்காயில் வந்து பெருமாள் இருக்கிறார். ஸோ நெல்லிக்காயும் எலுமிச்சம்பழம் வந்து ஒரு முக்கியமான பொருளாக பார்க்கப்படுகிறது. ரெண்டும் வீட்டில் எப்போயுமே இருக்கணும். சரியா, நெல்லிக்காய் ஃப்ரிட்ஜில் போட்டு வைங்க, அது அப்படியே கிடக்கும். அது ஒரு மாதிரி ஆச்சுன்னா சமையல் பண்ணிடுங்க, இல்லை ஊறா பண்ணிடுங்க, இல்லைனா அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. நெல்லிக்காய் ஒரு பக்கம் இருந்தாலுமே எலுமிச்சம்பழத்தை பற்றி தான் இப்போ இந்த முக்கியமாக பேச போகிறோம். எலுமிச்சம்பழம் சிவனுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறது. விருச்சிக ராசிக்கு வந்து நல்ல ஒரு கர்ம காரியங்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்குது. பொதுவாக கர்மம் அப்படின்னா என்ன சார் அப்படின்னம்லாம் கொஞ்சம் சொல்லிவிட்டு நான் அந்த பரிகாரத்துக்குள்ளே போகிறேன். ஏன்னா கர்மத்தை பற்றி பேசிட்டோம். கர்மம்னா நம்ம பண்ணுற தொழிலும் கர்மம் தான், நம்ம செய்கிற காரியமும் கர்மம் தான். கர்மத்துக்கு உண்டான கிரகங்கள் வந்து மொத்தம் 3 கிரகங்கள். நீங்கள் இந்த பிறவியில் ஏன் பிறந்திருக்கீங்க அதை வந்து குருவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில், தனிப்பட்ட ஜாதக கட்டத்தில் குரு எந்த நிலைமையில் இருக்கிறாரோ அதை வச்சு இந்த பிறவியில் நீங்கள் எதுக்காக பிறந்திருக்கீங்க அதை சொல்லிடலாம். நட்சத்திர ரீதியாக போன பிறவியில் நீங்கள் என்ன பிறந்திருப்பீங்க அதை சொல்லலாம். இதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் அடுத்த வருகின்ற வீடியோவில். போன ஜென்மத்தில் நீங்கள் யார், பிறவி தொடர்பு என்னன்னு ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கள். கர்மத்தை வந்து பெருக்கிற கிரகம் ராகு பகவான். இப்போ இந்த பிறவியில் நீங்கள் வந்து சில காரியங்கள் பண்ணுறீங்க, நல்ல காரியம் பண்ணுறீங்க, கெட்ட காரியம் பண்ணுறோம். எல்லோரும் அப்படி தான் பண்ணுறோம், நல்லது கெட்டது கலந்து தான் பண்ணுறோம். அதுக்கேற்ற மாதிரி அடுத்த பிறவி அமையும், இந்த பிறவிலும் தண்டனை கிடைக்கும். ஸோ நல்லது கெட்டதை வந்து பெருக்கிறவர் ராகு பகவான். ராகு நல்ல நிலைமையில் இருந்தார்னா நல்ல காரியங்களை பண்ணுவீங்க. ராகு சரியில்லை வச்சுக்கோங்களேன், மற்றவங்களை கெடுக்கிறது, மற்றவங்க பணத்துக்கு ஆசைப்படுறது, மற்றவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறது, இது மாதிரி காரியத்தை பண்ணுவாங்க. சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, நீங்கள் பண்ண காரியத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கொடுப்பார். நல்ல காரியம் பண்ணிங்கன்னா நல்லபடியாக வச்சுக்கிடுவார், கெட்ட காரியம் பண்ணணும்னா தண்டிப்பார். ஸோ ராகு வந்து கர்மத்தை பெருக்குவார், சனி பகவான் வந்து கர்மத்துக்கு தண்டனை கொடுப்பார். குரு வந்து நீங்கள் எந்த கர்மக்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கீங்கன்னு அதை அடையாளப்படுத்துவார்.
ஸோ இந்த 3 கிரகங்களுமே கர்ம சம்மந்தப்பட்ட கிரகங்கள். எதுக்கு கர்மாவை கொண்டு வந்தேன்னா, ஒரு மனிதன் கஷ்டப்படுறான்னா கர்மா வினை தான். கர்ம வினை தான் கஷ்டப்பட வைக்குது. கர்ம வினை நல்லா இருந்துச்சுன்னா நல்ல பணக்காரனாக இருப்பான். சரியா? நிறைய குடும்பத்தில் பார்க்குறோம். அப்படி தாத்தாக்கு அடுத்து மகன், மகனுக்கு அடுத்து பேரன், இவங்களாம் நல்லா இருப்பாங்க. அந்த நிர்வாகத்தை அப்படியே கட்டி காத்துட்டே வருவாங்க. நல்லாயிருக்கும், அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்க முன்பிரிவில் செஞ்ச கர்ம வினை. அது போன பிறவியில் இவங்கெல்லாம் ஒரு இடத்துல போன பிறவியில் நல்லது செஞ்சுருப்பாங்க. இந்த பிறவியில் வந்து அந்த வாரிசாக பிறந்துட்டுருப்பாங்க. சரியா? அந்த பூர்வ ஜென்ம தொடர்பில் அது வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே நேயர்களே, இப்போ எலுமிச்சம்பழம் என்ன சார் செய்யலாம் அப்படின்னா, ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. என்ன கிழமை அப்படின்னா வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி தலைமாட்டு அடியில் வச்சுருங்க. தலையணைக்கு அடியில் வைக்கணும். வியாழன், வெள்ளி, சனி. சரியா? ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அதை டிஸ்போஸ் பண்ணிடுங்க. அதை வந்து அப்புறப்படுத்துருங்க. எங்கே அப்புறப்படுத்தலாம்னா, ஓடுற தண்ணியில் போட்டுருங்க. இல்லைன்னா வேப்ப மரத்துக்கு அடியில் புதைச்சி வச்சுருங்க. இல்லைன்னா வயல்வெளி, தோப்புகளை போட்டுருங்க. மனிதன் கால் மீதி படாத இடமா போட்டுருணும். எலுமிச்சம்பழத்தை என்றைக்குமே மற்றவங்க கால் மீதி படுற இடத்துல போடாதீங்க. அந்த எலுமிச்சம்பழத்தை வந்து வியாழக்கிழமை நைட்டில் வைக்கும்போது சிவனுடைய நாமத்தை சொல்லணும். வியாழக்கிழமை நைட்டில் தூங்கும்போது சுத்தமாக இருந்து நெத்தியில் விபூதி பூசிக்கிட்டு சிவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அதை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். இறைவா என்னை காப்பாற்று, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது. பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனை, உடல்நல பிரச்சனை, கடன் பிரச்சனை, கடன் வாங்கினேன் கொடுத்தேன், எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை நினச்சிக்கிட்டு நீங்கள் அந்த எலுமிச்சம்பழத்தை 3 நாள் தலைமாட்டில் வைங்க. வியாழன், வெள்ளி, சனி. இது ஒரு சைக்கிள். இப்படியும் வைக்கலாம். வியாழக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் 3 நாள் வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை அதை வந்து அப்புறப்படுத்திடலாம். இல்லைன்னா இன்னொன்று செய்யலாம். நீங்கள் சனிக்கிழமை நைட்டு வைக்கலாம். சனி, ஞாயிறு, திங்கள் 3 நாள் வச்சுட்டு செவ்வாய்க்கிழமை அப்புறப்படுத்திடலாம். ஸோ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு உகந்த நாட்கள் வியாழன், சனி. அதிலிருந்து 3 நாட்கள் கரெக்டாக வச்சுக்கணும். சரியா? அப்புறப்படுத்துறது வந்து ஞாயிற்றுக்கிழமை. சரியா? வியாழக்கிழமை வச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அப்புறப்படுத்திடலாம். சனிக்கிழமை வச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்புறப்படுத்திடலாம். இது வந்து வளர்பிறை காலத்தில் தான் வைக்கணும். அமாவாசை முடிஞ்சு வருகிற காலத்தில் செஞ்சிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டீங்கன்னா 10 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. 10 வருஷத்துக்கு எந்த விஷயத்தில் நல்லா இருப்பீங்க அப்படின்னா, ஆளுமை இருக்கும், அதிகாரம் இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும், அப்பா வழி சொத்துக்கள் கிடைக்கும், பங்காளிகளோடு நல்லா இருப்பீங்க, அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கும், அரசாங்க விஷயங்கள் நல்லாயிருக்கும், எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கலாம், எதிரிகளை தோசம் பண்ணலாம், கர்மம் நல்லாயிருக்கும், தொழில் வியாபாரம் நல்லாயிருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், ஆத்ம பலம் கிடைக்கும். சரியா? சிவசிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த எலுமிச்சம் கனியை வச்சு இந்த 3 நாட்கள் வச்சு தலைமாட்டில் வச்சு நீங்கள் சில மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன சார் அப்படின்னா, சிவனுடைய மந்திரம் தான். சிவனுடைய மந்திரம் நிறையா இருக்குது. சரியா? நேரில் சிவனுடைய மந்திரத்தை நம்ம நிறையா சொல்லலாம். இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு சில மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன். சரியா? ஒரு சில மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து படிக்கலாம். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்கலாம். சரியா? வாலினும் சாவினும் வருத்தினும் போய் வீலினும் உண்கடல் விடுவேன் அல்லோன் தாழ்மை தடமுனல் தயங்கி சின்னி போலினை மதிவைத்த புண்ணியனே, இதுவோ எமை ஆளுமாறு ஈவதென்று எமக்கில்லையில் அதுவோ உனது இறையுருள் ஆடுவதரை அரணே அப்படின்னு ஒரு சுலோகம் இருக்குது. இது சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இப்போ பேப்பர் எழுதி தான் படிக்கணும். சார் இதெல்லாம் கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க சிவனுடைய நாமத்தை சொல்லுங்கள். சிவனுடைய நாமம் நிறைய இருக்குது. ஓ நமசிவாய நமக அப்படின்னு 18 தடவை சொல்லுங்கள். ஆடல் அரசே போற்றி, அம்பலவனனை போற்றி, பொன்னம்பல கூத்தனை போற்றி, தபசியை போற்றி, எமை வருமனை போற்றி, கல்லால் மரத்திலிருந்து அருள்புரிவனை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளையை போற்றி. இந்த 3 வார்த்தையும் சொல்லணும். தென்முக கடவுளையை போற்றி, தட்சிணாமூர்த்தியை போற்றி, வேதநாயகனை போற்றி, இந்த 3 வார்த்தையும் சொல்லணும். ஏன்னா குரு வந்து விருச்சிக ராசிக்கு வந்து வாரி வழங்குவார். 2 5 கூடியவன். பணப்பிரச்சனை தீர்ப்பார், பொருளாதாரத்தை கொடுப்பார், லக்கை கொடுப்பார், அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடித்து பணம் வரணும், லக்கு அடிக்கணும், பரிசு அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குருவை வந்து இந்த நேரம் நினைக்கணும். தட்சிணாமூர்த்தி நினைக்கணும். குருங்கிறது வேறு, அவர் நவக்கிரகங்களை ஒருத்தர். தட்சிணாமூர்த்தி வந்து சிவனுடைய அம்சம். ஏன்னா எலுமிச்சம்பழம் வந்து சிவனுக்குரியது தான். ஸோ இந்த 3 வார்த்தையை நீங்கள் சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச சிவநாமத்தெல்லாம் சொல்லலாம். 3 வார்த்தை முக்கியமான வார்த்தை. நான் சொன்ன சுலோகத்தையும் படிக்கலாம். இல்லைனா தட்சிணாமூர்த்தியை போற்றி, தென்முக கடவுளையை போற்றி, வேதநாயகனை போற்றி, இது 3ஐயும் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து 3 நாள் தூங்கி எழுந்தீங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சிவன் அருள் கிடைக்கும். அடுத்து வந்து அடுத்த ஒரு பரிகாரம் என்னென்னா, 9 மிளகு, கருமிளகு. 9 மிளகும் 9 கிரகத்துக்கு உள்ளது. அது என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, 9 மிளகை வந்து நீங்கள் வெள்ளை துணியில் கட்டிடுங்க. வெள்ளை துணியில் கட்டி மஞ்சள் நூலால் முடிச்சு போட்டுருங்க. ஒரு சின்ன பொட்டணமாக இருக்கும், சுண்டக்க அளவு தான் வரும். 9 மிளகை வந்து வெள்ளை துணியில் கட்டினீங்கன்னா, அந்த வெள்ளை துணி வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். ஏன்னா சந்திரன் தான் உங்கள் ராசியில் இருப்பார், நீசமாக தான் இருப்பார். விருச்சிக ராசினாலே சந்திரன் நீசம். ஸோ அந்த தோசை நிறைவேறிடும். மஞ்சள் வந்து என்னென்னா குரு உங்கள் ராசிக்கு வந்து ராஜயோகாதிபதி. குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம். எதிர்ப்புகளை ஈஸியாக வெல்லுவீங்க.
சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதிர்ப்புகளை வந்துட்டு பகை, எதிர்ப்பு, போட்டி, பொறாமை எல்லாத்தையும் தோஷம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வருமானம், காரியம், அனுகூலம், பேரு, புகழ், அந்தஸ்து கிடைக்கும். இந்த 9 மிளகை வச்சு நீங்கள் படுக்கணும். இதுவும் அதே மாதிரி தான், அதே பேட்டர்ன் தான். வியாழன் டு சனி, இல்லைன்னா சனி டு திங்கள், சரியா, இந்த 3 நாள் வச்சு எடுத்துருங்க. இது என்ன பண்ணணும்னா ஓடுற தண்ணியில் போடலாம். இந்த 9 மிளகை வச்சு படத்தை எரிஞ்சிட்டு ஓடுற தண்ணியில் போடலாம், இல்லைனா மரத்துக்கடியில் போடலாம். வேப்ப மரம், அரச மரம், இப்படி நல்ல மரத்துக்கடியில் போட்டு அதை மூடி விட்டுடலாம். சாக்கடையிலலாம் போடக்கூடாது, கால் மீது படுற இடத்துலலாம் போடக்கூடாது. ஸோ இது ஒரு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. 9 மிளகுமே 9 நவக்கிரகங்களுக்கு உள்ளது. மிளகு வந்து கருப்பு, அது சனிப்பனுடைய ஆதிக்கம். மிளகு வந்து ஒரு வாசனை பொருள், மகாலட்சுமியோட அம்சம், சுக்கரனோட அம்சம். ஸோ அங்கே அஷ்டலட்சுமி யோகம் இருக்கும். மிளகுல வந்து அஷ்டலட்சுமி இருக்கா. மிளகு வந்து ஒரு அருமருந்து, சரியா, சனி பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்த ஒரு அருமருந்து. ஸோ அங்கே வந்து சனி பகவானுடைய தோஷமும் உங்களுக்கு சரியாயிரும். உங்கள் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் தோஷம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். அஷ்டலட்சுமி யோகம் கூடும். சனி பகவான் ராசிக்கு 3 4 கூடியவன், தைரிய வீரிய சனாபதி, சுகஸ்தானாபதி. நல்ல ஆல் ஃபோர்ஸாக எனர்ஜிக்காக இருப்பீங்க, சுகப்படுவீங்க, தாய்வழி சிறப்பு இருக்கும், நிலபலம், வீடு மனை நல்லாயிருக்கும், விவசாயம் செழித்தோங்கும், விவசாயம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும், காடுகரை வச்சுருக்கவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படும். அதுபோக வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆயில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இது சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சப்கான்ட்ராக்ட் எடுத்து செய்கிறவங்க, ஸ்டீல் ஒர்க் எடுத்து செய்கிறவங்க, சென்ட்ரிங் ஒர்க் எடுத்து செய்கிறவங்க, கட்டட வேலையில் இருக்கிறவங்க, ஹார்ட்வேர்ஸ் வச்சுக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதில் நல்லா லக்கடிக்கும், சரியா. இந்த மிளகு மந்திரம் வந்து முக்கியமாக ஒன்றா பார்க்கப்படுகிறது. இதை அடுத்தடுத்துலாம் செய்ய வேண்டாம், மாதத்துக்கு ஒன்று செய்யுங்க. ஏன்னா மாதத்துக்கு ஒரு வளர்பிறை தான் வரும். மாதத்துக்கு ஒரு அமாவாசை பின்னாடி வர 15 நாட்கள் வளர்பிறை நாட்கள். அந்த வளர்பிறை நாட்களில் ஒவ்வொன்றா செய்யுங்க. 4 மாதத்துக்கு 4 பரிகாரம் செய்யுங்க. மொதல் மாதம் எலுமிச்சம்பழம், 2வது மாதம் வந்து 11 மிளகு வச்சு செய்யுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு நல்லது நடக்கும். இப்போ வந்து மிளகை சொல்லியாச்சு. அடுத்து வந்து ஒரு படி கல் உப்பு எடுத்துக்கணும். அதை வந்து சிவப்பு துணி அல்லது மஞ்சள் துணியில் கட்டிக்கலாம். எந்த துணியிலும் கட்டிக்கலாம் நீங்கள். மஞ்சள் வந்து குரு பகவான், சிவப்பு வந்து சூரியன் அண்டு செவ்வாய். இந்த 3 கிரகங்களுமே விருச்சிக ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் தான். நான் ராசிக்கு தான் சொல்கிறேன், லக்கணத்துக்கு கொஞ்சம் மாறுபடும், இருந்தாலும் ராசிக்கே செய்வோம். ஏன்னா ராசி தானே மனமுடல். அது லக்கணங்கிறது வந்து தனிப்பட்ட அமைப்பு, ராசிங்கிறது பொதுவான அமைப்பு. ராசி தான் வந்து வெளிவட்டார தொடர்புக்கு வந்து பெனிஃபிட்டை கொடுக்கும். இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உங்கள் ஜாதகம் லக்கணம். நீங்கள் வெளியே வந்துட்டீங்க, ஊர் தாண்டி போயிட்டீங்க, ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா ராசி தான் இருக்கும். அங்கே பலதரப்பட்ட ராசியில் இருப்பாங்க. விருச்சிக ராசியில் பிறந்திருப்பீங்க, ஒருத்தன் கடக ராசி இருப்பான், ஒருத்தன் மிதுன ராசி இருப்பான், ஒருத்தன் சிம்ம ராசி இருப்பாங்க. இவங்ககிட்ட நீங்கள் கலந்து போய் பொழப்ப தள்ளுறது தான், காரியத்தை பண்ணுறது தான் பெரிய விஷயம், ரைட்டு. ஸோ மஞ்சள் துணி அல்லது சிவப்பு துணி எடுத்துக்கோங்க. அதில் அந்த ஒரு படி கல்லுப்பை போட்டுட்டு மஞ்சள் கலரை வச்சு நூலை கட்டிடுங்க, சரியா. கட்டுறது வந்து எல்லாமே மஞ்சள் கலர் நூல் தான். மஞ்சள் கலர் நூலை கட்டிட்டு தலைமாட்டில் வச்சு படுங்க. இதில் வந்து மஞ்சள் கலர் துணி கட்டினீங்கன்னா நல்லாயிருக்கும். சிவப்பு கலர் துணி கட்டினாலும் நல்லாயிருக்கும், சரியா. 2மே வந்து உங்களுக்கு வேண்டியது தான். எந்த கலர் உங்களுக்கு சூஸோ அந்த கலரை வச்சுக்கோங்க. குறிப்பாக வந்து மஞ்சள் கலர் துணி யார் கட்டலாம்னா, விருச்சிக ராசியில் தனுசு லக்கணம், மீன லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இவங்களாம் வந்து அதை கட்டலாம், சரியா. ஈவன் மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம் கூட கட்டலாம். மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், தனுசு லக்கணம், மீன லக்கணம், விருச்சிக லக்கணம், இவங்களாம் வந்து மஞ்சள் கலர் கட்டலாம். மேச லக்கணம், ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மகர லக்கணம், கும்ப லக்கணம், இவங்கெல்லாம் வந்து சிவப்பு கலர் கட்டலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து செவ்வாய் நல்லபடியாக இருப்பார், ரைட்டு. கட்டிட்டு தலைமாட்டில் வச்சு கும்பிடுங்க. இதுக்கு என்ன சார் சுலோகம் சொல்லணும் அப்படின்னா, கல் உப்புக்கு வந்து மகாலட்சுமி மந்திரம் தான் சொல்லணும். ஏன்னா கல் உப்பு வந்து மகாலட்சுமியோட அனுக்கிரம் பெற்றது. ஸோ அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். அந்த மந்திரம் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். அந்த மந்திரம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க, சரியா. அது ஒரு சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்தர் பதுவுமே சதா. இந்த மந்திரம் வந்து அருமருந்து விருச்சிக ராசிக்கு. சுக்கிர திசை நடக்கிறவங்க இந்த மந்திரத்தை டெய்லி சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயோ போய் நிற்பீங்க, மகாலட்சுமி பக்கத்திலே இருப்பா, சரியா. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். சார் இது சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படிங்கிறவங்க ஓ மகாலட்சுமி தாயை போட்டின்னு 18 தடவை சொல்லுங்கள். அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள். ஆதிலட்சுமியை போட்டி, தனலட்சுமியை போட்டி, தானியலட்சுமியை போட்டி, திவ்யலட்சுமியை போட்டி, தரிவலட்சுமியை போட்டி, சௌபாக்கியலட்சுமியை போட்டி, வீரலட்சுமியை போட்டி, விஜயலட்சுமியை போட்டி, ஐஸ்வரலட்சுமியை போட்டி, சந்தானலட்சுமியை போட்டி, கஜலட்சுமியை போட்டி, மகாலட்சுமியை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஆனால் தினமும் இந்த பரிகாரம் பண்ணும்போது நெத்தியில் விபூதி பூசிக்கணும், சரியா. விபூதியோ குங்குமோ உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த சின்னத்தை நெத்தியில் வச்சுக்கலாம். ஆனால் இரவில் தூங்கும்போது தான் செய்யணும், தலைமாட்டுக்கு இடையில் வைக்கணும்.
இதை ஒரு 3 நாள் வச்சுக்கிட்டு இதை வந்து கல்லுப்பு என்ன பண்ணுங்கள், தண்ணியில் கரைச்சி ஒரு ஓரமாக ஊற்றிடுங்க. சரியா? கால் மீது படாமல் ஏதாவது ஊற்றிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ 3 பரிகாரம் சொல்லியாச்சு. இதெல்லாம் தாந்திரிக பரிகாரம், நம்மளே வீட்டில் செய்கிறது தான். யாரையும் கூப்பிட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம், வீட்டில் நமக்கு நாமே செய்யலாம். அடுத்து வந்து 4வது வந்து விரலி மஞ்சள். ஒரு விரலி மஞ்சள், ஒரு வேப்ப இனுக்கு. சரியா? அதை எடுத்துக்கோங்க. வேப்பங்குலையில் ஒரு இனுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு விரலி மஞ்சள், ஒரு வேப்ப இனுக்கு. இதை வந்து என்ன பண்ணுங்கன்னா மஞ்சள் துணியில் கட்டிடுங்க, மஞ்சள் நூலில் கட்டிடுங்க, 2 சேர்த்து கட்டிடுங்க. 3 நாள் தான் வேப்பால் தாங்கும். இதையும் வேலைக்கிழமை வச்சுருங்க. வேலைக்கிழமை ஆரம்பித்து ஞாயிற்றுக்கிழமை வெளியே போட்டுருங்க. விரலி மஞ்சளை வந்து வேப்பிலையும் வந்து வேப்ப மரத்து கடையிலே போட்டுடலாம். இல்லைன்னா விரலி மஞ்சளை ஓடுற தண்ணியில் போடலாம், வயல் வெளியில் போடலாம். இதையும் அதே பேட்டர்னில் பண்ணுறீங்க. சரியா? வேலன் டு சனி, இல்லைனா சனி டு திங்கள். டிஸ்போஸ் பண்ணுறது வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை தான். ஏன் ஞாயிறு செவ்வாய் சொல்கிறேன்னா அன்றைக்கி தான் அம்மனுக்கு வேண்டிய நாட்கள். சரியா நேர்களே? எல்லா திருஷ்டியும் சரியாக போயிடும். ஸோ உங்களுக்கு 4 தாந்திரிக பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறேன். இதை 4 செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 40 வருஷத்துக்கு நல்லாயிருக்கும். ஒரு பரிகாரத்துக்கு 10 வருஷம் சாலிடாக நிற்கும். நம்பிக்கையோடு செய்யணும். அடுத்து வந்து இதை ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம். 12 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் செய்யணும். 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க செய்ய வேண்டாம். அதே மாதிரி இதை செய்யும்போது சுத்தமாக இருக்கணும். ஆண்கள்லாம் அன்றைக்கி வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாது, ஆல்கஹால் எடுக்கக்கூடாது, தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. பெண்களும் அப்படி தான். பெண்கள் மாதவிடான காலத்தில் செய்யாதீங்க. அதுக்கு தான் நான் மாதம் 1 செய்யுங்கன்னு இருக்கேன். பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. அவசரப்பட்டுலாம் செய்ய வேண்டாம். நடக்கிறதெல்லாம் நடக்கும், அதை யாராலும் தடுக்க முடியாது. பட் வந்து இதை செஞ்சோம்னா அதை தாங்குகிற சக்தியாக கடவுள் நம்ம கொடுப்பாரு. அதுதான் இங்கே முக்கியம். சரியா? வர்றதை யாராலும் தடுக்க முடியாது. சரியா? அந்த வர்ற வல்வினைகள் நல்லபடி தவிடுபடி ஆகணும். அந்த வினையை தீர்க்கிறதுக்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதை வந்து நம்ம வந்து ஒரு மேஜிக்காக செய்யலை, மந்திரமாக செய்யலை. வேத ஜோதிடத்தின்படி இறை அன்போடு தான் செய்கிறோம். அந்த கிரகத்துக்கு உண்டான தன்மையோடு, அந்த கிரகத்துக்கு உண்டான அதிதேவதைகளை வணங்கி தான் செய்கிறோம். சரியா? எலுமிச்சை மலம்னா சிவநாமம் சொல்லணும். 9 மிளகுனா நவக்கிரக நாமத்தை சொல்லணும். அந்த 9 மிளகுகளை வச்சு படுத்திங்கன்னா நவக்கிரக நாமத்தை சொல்லணும். ஓம் சூரிய பவனை போற்றி, சந்திர பவனை போற்றி, அங்கார பவனை போற்றி, புதன் பவனை போற்றி, சுக்கிர பவனை போற்றி, சனீஸ்வர பவனை போற்றி, ராகு பவனை போற்றி, கேது பவனை போற்றி, குரு பவனை போற்றி அப்படின்னு சொல்லணும். நவக்கிரக நகர்களே போற்றின்னு இந்த மிளகுக்கு சொல்லணும். கல்லுப்புக்கு வந்து மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லிட்டேன். விரலி மஞ்சள் வேப்பெண்ணெய் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ஆதிபராசக்தி மந்திரத்தை சொல்லணும். அன்னை தேவிஸ்ரீ கருமாரி அம்மன், இல்லைன்னா காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மனை சொல்லணும். மதுரை மீனாட்சியை போற்றி, காஞ்சி காமாட்சியை போற்றி, காசி விசாலாட்சியை போற்றி, திருக்கடவுர் அபிராமி அன்னையை போற்றி, சீர்காழி திரிபுர சுந்தரியை போற்றி, வைத்தீஸ்வரன் கோயில் தைலாங்கி அன்னையை போற்றி, நெல்லை காந்தி மதுமனையை போற்றி, ஆவட பார்வதி கோமதி அம்மனையை போற்றி, ஒப்பனை அம்மனையை போற்றி, குழலால் மொழியே, வேதனாகியே, சவுந்தரனாகிய சொல்லுங்கள். எப்பயுமே நம்ம மந்திரம் சொல்லும்போது நம்ம உள்ளூரில் இருக்கிற மந்திரத்தை சொல்லணும். நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மீனாட்சி அம்மனை சொல்லணும். அம்மன் நாம சொல்லும்போது நீங்கள் மதுரையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழகர் கோயில் சுந்தரராஜ பெருமாள் நாமத்தை சொல்லணும். உங்கள் ஊரில் எந்த சாமி பிரபலமாக இருக்கிறாரோ அந்த தெய்வத்தை வந்து உங்கள் வழிபாடால் சொல்லணும். அது சிவனாக இருந்தாலும் சரி, முருகனாக இருந்தாலும் சரி, பெருமாளாக இருந்தாலும் சரி, சக்தியாக இருந்தாலும் சரி, எந்த சாமியாக இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் எந்த தெய்வம் பிரபலமாக இருக்கோ அந்த தெய்வத்தோட நாமத்தை ஒரு நாள் ஒரு தடவை சொல்லணும். சொன்னால் அந்த தெய்வம் வந்து உங்களை காக்கும். ஏன்னா உள்ளூரில் இருக்கிற தெய்வம் தான் உங்களை காக்கும். அதுபோல் உங்கள் இஷ்ட தெய்வம் வேறு. உங்கள் இஷ்ட தெய்வம் எங்கேனாலும் இருக்கலாம். இப்போ சில பேருக்கு திருப்பதி வெங்கடாஜ பெருமாள் இஷ்ட தெய்வமாக இருக்கும், சபரிமலை ஐயப்பன் இஷ்ட தெய்வமாக இருக்கும். அதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போவீங்க. இஷ்ட தெய்வம் குலதெய்வம் வந்து பரம்பரையாக கும்பிடுறது அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை கும்பிடணும். உள்ளூரில் காவல் காக்கிற தெய்வம், நம்ம உள்ளூரில் எங்கே தொழில் பண்ணுறோமோ, வியாபாரம் பண்ணுறோமோ, எந்த இடத்த சார்ந்து இருக்கிறோமோ அங்கே ஒரு தெய்வம் கண்டிப்பாக இருக்கும். பிரசித்தி பெற்ற தெய்வம் இருக்கும். அந்த தெய்வத்தை சொல்லணும். சரி, அது சார்ந்த வழிபாடை அதிகப்படுத்திட்டிங்கன்னா அது எப்போயுமே காக்கிறது அதுதான். சரியா? எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க நம்மளை உடனே பார்க்குறாங்களோ அது மாதிரி அது சொந்த பந்தமாக அடுத்து தான் வருவாங்க. அவங்களாம் தூரத்தில் இருப்பாங்க. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க தான் டக்குன்னு வந்து நிற்பாங்க. நமக்கு ஒரு பிரச்சனைனா அது மாதிரி தான் உள்ளூரில் இருக்கிற தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். சரியா? இன்னும் நிறையா சொல்லலாம். பிரித்து சொன்னோன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இந்த வீடியோ இதோட நிறைவு பண்ணுறேன். நச்சுன்னு 4 பரிகாரம் சொல்லியிருக்கிறேன். செய்யுங்க, நலமுடன் இருப்பீங்க. 40 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க. சில பேர் சொல்லுவாங்க, என்னடா இருந்தாலும் சொல்கிற இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு அவநம்பிக்கையில் இருக்காதிங்க. நம்பிக்கை தான் நடராஜன். நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா 4 நல்லதாக நடக்கும். 4ங்கிறது நல்ல நம்பர். சரியா? 4 திசைகள், 4 வேதங்கள். ஒரு மனிதன் நல்லா இருக்கணும்னா 4 பேர் சப்போர்ட் இருக்கணும். சொல்லுவாங்க தெரியுமா, நல்லது கெட்டது கூட 4 பேர் வரமாட்டேங்கப்பா அப்படிம்பாங்க. சரி, அந்த 4ங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு மனிதன் 4 திசையை நோக்கி தான் அலைகிறான். கிழக்க மேற்க வடக்க தெற்க
4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகிறோம். வேறு வழி இல்லை, எங்கிட்டாச்சும் ஒரு பக்கம் போய் தான் ஆகணும், ஏதோ ஒரு திக்குக்கு போய் தான் ஆகணும். வீட்டுக்குள்ளே இருந்தால் எதுவும் நடக்காது. ஸோ அந்த திசை மன்னர்கள் வந்து நமக்கு உதவி பண்ணணும். 4 திசை மன்னர்களும் 8 திக்பாலர்களும் தான் நமக்கு உதவி பண்ணணும். இப்படி நிறையா இருக்குது நேரில். உள்ளுக்குள்ளே ஒன்று போய் பார்த்தோம்னா கடவுள் வந்துடுவார். உள்கடை உள்ளே கடந்து உள்ளே போய் பார்த்தோம்னா கடைசியில் கடவுள்னு போய் முடியும். உள்கடை அப்படி சொல்லிட்டே போனால் கடவுள்னு முடியும். அதனால் இன்னும் நிறைய பிரித்து பேசலாம். வேத ஜோதிடத்தில் பிரித்து பேச வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து எங்கே போய் சேரும்? ஆன்மீகத்தில் போய் தான் சேரும். ஸோ வேத ஜோதிடமும் ஆன்மீகமும் ஒட்டி பிறந்த ரெட்டை குழந்தைகள், தவிர்க்க முடியாது. இருக்கட்டும். விருச்சிக ராசிக்கு இத்துடன் நிறைவு பண்ணுறேன். அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜாதகம் செக் பண்ணுறவங்க வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. அதுக்குண்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லிவிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். வாழ்த்துக்கள். நன்றி நேயர்களே. இந்த வீடியோ வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். இது பொது வீடியோ தான், ராசி பலன் கிடையாது. இது மாதிரி நிறைய தாந்திரிக பரிகாரங்கள் இருக்குது. நான் அப்பப்போ சொல்கிறேன். எல்லா வீடியோவும் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. வாழ்த்துக்கள். எல்லாமல் இறைவன் விருச்சிக ராசி நேயர்களுக்கு, விசாகம், மனுஷம், கேட்டை நட்சத்திர நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.